காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. இலங்கை வரலாற்றில் 2019 ஏப்ரல் 21 அன்று நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் என்பது வெறும் ஒரு மதவாத தாக்குதல் மட்டுமல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சதி என்ற கோணத்தை மிக வலுவாக இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். 2015 முதல் 2019 வரை ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தியையும் பாதுகாப்பு பலவீனத்தையும் சாதகமாக்கிக் கொண்டு நாட்டை பாதுகாக்க ஒரு வலுவான தலைவர் தேவை என்ற பிம்பத்தை உருவாக்கவே இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. தாக்குதல் நடந்து சில மணி நேரங்களிலேயே கோட்டாபாய ராஜபக்ச தேர்தல் களத்திற்கு வந்து தம்மால் மட்டுமே நாட்டை காக்க முடியும் என உறுதியளித்ததன் பின்னணியில் இந்த தாக்குதலின் உண்மையான பயனாளிகள் யார் என்ற கேள்வி எழுகிறது. சுரேஷ் சலை போன்ற புலனாய்வு பிரமுகர்கள் மற்றும் இராணுவ புலனாய்வு துறையின் சில பிரிவுகள் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிரான நீதிமன்ற ஊழல் வழக்குகளை முடக்குவதற்காகவே இந்த அதிகார மாற்றத்தை ஏப்ரல் 21 தாக்குதலின் மூலம் சாத்தியப்படுத்தினர் என்பதே இங்கு முக்கியமானதாகும். ஒரு நாட்டின் பாதுகாப்பு படைகளும் போலீஸ் துறையும் சுயேட்சையாக செயற்படாத போது அங்கு ஆழமான அரசு எவ்வாறு காலொன்றுகிறது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. போலீஸ் துறையின் உயர்மட்ட அதிகாரிகள் தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு மாறாகவும் பழைய அரசியல் எஜமானர்களின் கட்டளைகளுக்கு இணங்கவும் இரகசியமாக செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணம் போன்ற மிக உணர்வு பூர்வமான பகுதிகளில் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர போன்ற அதிகாரிகள் போலீஸ் மா அதிபருக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் அளவிற்கு துணிச்சல் அடைந்திருந்தனர். மேலும் போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றங்கள் தகுதியின் அடிப்படையிலின்றி தற்போதைய அரசையை மக்கள் மத்தியில் அபாண்டமாக்கும் நோக்கில் திட்டமிட்டு குழப்பப்பட்டு வருவதாகவும் ஒரு சில புலனாய்வு தகவல்கள் சொல்லப்படுகிறது. தேசிய பாதுகாப்பையும் தங்களின் சுயநலத்திற்காக துஷ்பிரயோகம் செய்யும் இந்த அதிகாரிகள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் அவர்களே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். உண்மையில் இலங்கையில் போதைப்பொருள் கடத்துதல், பாதாள உலக குழுக்களின் கொலை குற்றங்களும் அரசியல் போலீஸ் ஆதரவுகளுடனேயே தலைத்து ஓங்குவதான ஒரு கசப்பான உண்மை தோலுரித்து காட்டப்படுகிறது. கொஸ்கொட சுஜி போன்ற சர்வதேச அளவில் தேடப்படும் பெரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை முடக்குவதற்கோ அல்லது அவர்களை கைது செய்வதற்கோ போலீஸ் துறை போதிய அக்கறை காட்டவில்லை என தென்னிலங்கையில் மிகப்பெரிய குரல்கள் எழுந்து வருகிறது. பெலியத்த பகுதியில் 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொஸ்கொட சுஜியின் நெருங்கிய உறவினரான 7வது சந்தேக நபர் எந்தவித முறையான காரணமுமின்றி போலீஸ் கையாடல்கள் மூலமாக பி அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். துபாயில் சொகுசு வாழ்க்கை வாழும் இந்த குற்றவாளிகள் இலங்கை போலீசாரின் கீழ்மட்ட மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சட்டத்திலிருந்து தப்பிப்பதாகவும் உண்மைகளை பேசும் சமூக ஆர்வலர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் 2024 செப்டம்பர் 21 அன்று இலங்கை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆணை கடந்த கால ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள மகா சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவுமே ஆகும். எனினும் தற்போதைய அரசு சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் காட்டும் அதீத ஆர்வம் நாட்டின் தலைவருக்கான பாதுகாப்பை குறைத்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் இப்போது தென்னிலங்கையில் விடுக்கப்பட்டு வருகிறது. பழைய ஆட்சியாளர்கள் தங்களின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட பௌத்த துறவிகளையும் திரான் அலஸ் போன்ற இரட்டை வேடமிடும் அரசியல்வாதிகளையும் பயன்படுத்தி தற்போதைய அரசுக்கு எதிரான குழுக்களை திரட்டுகிறார்கள் எனவும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பலத்தோடு இருக்கும் அரசு காலம் தாழ்த்தாமல் ஜனாதிபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் விடுபாட்டு உரிமையை பறித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் இன்றைய தேவையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில்
2024 செப்டம்பரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடித்தது முதல் இலங்கை அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பல நில அதிர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. முறிமை மாற்றம் என்ற கோஷத்துடன் நகரும் இந்த புதிய ஆட்சியில் மாஃபியாக்களின் பிடி மெல்ல தளர தொடங்கியிருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வி இருக்கிறது. இதன் மிக முக்கிய திருப்பு முறையாக நாட்டின் மிக திறமையான மற்றும் பழிவாங்கல்களுக்கு உள்ளான குற்றப்புலனாய்வு அதிகாரி ஷானி அபிஷேகரவனுடைய மீள்வருகையும் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் குறித்த அரசாங்கத்தின் புதிய நகர்வுகளும் அமைகிறது என்று சொல்லலாம். முந்தைய ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் பழிவாங்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு போலீஸ் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபிஷேகர அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் மீண்டும் சிஐடியின் பணிப்பாளராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். அடுத்த கட்டமாக நிர்வாக தீர்ப்பாயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியது. அதன்படி கடந்த 6 வருடங்களாக அவருக்கு இழைக்கப்பட்ட அரசியல் அநீதிகளுக்கு பரிகாரமாக 2020 ஆகஸ்ட் 25 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சானி பிரதி போலீஸ் மா அதிபராக பதவியுயர்த்துமாறு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவைச் சம்பளங்கள் மற்றும் கொடுப்பனவுகளையும் வழங்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. நேர்மையான அதிகாரிகளை பழிவாங்கும் ஆழமான அரசின் கரங்கள் சுயேட்சையான தீர்ப்பாயங்கள் மற்றும் தற்போதைய அரசியல் ஆதரவு மூலமாக உடைக்கப்படலாம் என்பதற்கு சாணியின் இந்த சட்ட ரீதியான வெற்றி ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மாறியிருந்தது. உண்மையில் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் பின்னணியில் உள்ள மகா சூத்திரதாரிகளை வெளிக்கொண்டு வருவதே இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும் பிரதானமான சவாலாகும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலின் பின்னணியில் இருந்து மற்றும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய மிக முக்கியமான நபர்களின் பெயர்கள் உண்மைகள் ஏப்ரல் 21 முன்னதாக நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என அவர் உறுதியளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இராணுவ புலனாய்வுத் துறையின் முன்னாள் பிரமுகர் சுரேஷ் சரை போன்றோரின் அதிகார நீக்கமும் கடந்த காலங்களில் பிள்ளையான் போன்ற அரசியல் பிரமுகர்கள் மீதான விசாரணைகளின் தீவிரமும் தாக்குதலின் உண்மையான அரசியல் பயனாளிகளை நோக்கி சட்டம் பாய்வதை காட்டுவதாக சொல்லுகிறார்கள். அனுர அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பயணித்தாலும் சர்வதேச அரங்கில் தனது நற்பெயரை தக்க வைக்க ஊழல் மற்றும் போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி இருக்கிறது. கோஸ்கோட யூஜி மற்றும் துபாய் மாஃபியாக்கள் சர்வதேச அளவில் துபாயில் தலைமறைவாக இருந்து கொண்டு இலங்கையின் போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தி வந்த கோஸ்கோட சுஜி போன்ற பாதாள உலக குழுவின் பின்னணியை சிஐடி மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் தற்போது தீவிரமாக கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய நேர்மறையான நகர்வுகள் இருந்தாலும் அரசாங்கம் இன்னொரு கடினமான பாதையிலேயே பயணிக்கிறது என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக பழைய சக்திகளின் முட்டுக்கட்டை ராஜபக்ச கூடாரத்தில் இருந்த முந்தைய அரசியல்வாதிகளின் எச்சங்கள் பௌத்த மதவாதத்தை அல்லது இனவாதத்தை தூண்டி அரசாங்கத்தின் பணிகளை முடக்க பார்ப்பதாகவும் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை சுமை இன்னும் முழுமையாக குறையாத நிலையில் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள் மற்றும் ஊழல் விசாரணைகள் மட்டும் அரசாங்கத்தை நீண்ட காலத்திற்கு தக்க வைக்காது என்பதனையும் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆழமாக வேரூன்றிய இந்த ஊழல்கள் தொடர்பில் ஒரு இரவில் மாற்றுவது சாத்தியமற்றது. கீழ்மட்ட அதிகாரிகளின் ஒத்துழைப்பின்மை இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது. உண்மையில் ஷானி போன்ற அதிகாரிகளின் மீள்வருகையும் ஜனாதிபதியின் ஏப்ரல் 21 விசாரணை காலக்கெடுப்பும் இலங்கையின் சட்டத்தின் ஆட்சி மீதான நம்பிக்கையை மீண்டும் ஓரளவுக்கு துளிர்க்கச் செய்தாலும் கடந்த கால படுகொலைகள், போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் அரசியல் சக்திகளுக்கு காரணமானவர்கள் தங்களின் முந்தைய ஜனாதிபதி வழிபாட்டுரிமை மற்றும் அதிகார பலத்தை கொண்டு இனி தப்ப முடியாது என்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம்.